எல்லாரும் ரைம் சொல்லலாமா? சொல்லலாம். Peach is Peach. dimple chin. Dimple chin. Rosy lip. Rosy. என்ன பண்ற? சாக்லேட் பிரிக்கிறேன். குடு நான் பிச்சி தரேன். Eyes are blue. Eyes are blue. Lovely too. Lovely too. நான் உங்களுக்காக ரைம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரைம் சொல்கிற நேரத்தில் சாக்லேட் சாப்பிட்ருக்கீங்க. சாக்லேட் சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? பசங்க உங்களை அடிச்சிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த பையனை கூட்டிட்டு என் ரூமுக்கு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் கமிங். கிளாஸில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்க விளையாடுறாங்க, உங்களை அடிச்சிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறீங்க? மேம் சாக்லேட் இருந்தால் கொடுங்க மேம். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கொடுங்க மேம், நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இதுக்கப்புறம் மிஸ் எல்லாம் அடிக்கக்கூடாது, ஓகேவா? கிளாஸ் ரூம் போ. இப்போ எதுக்கு அவனுக்கு சாக்லேட் கொடுத்தீங்க? உங்களுக்கு இப்போ தெரியணும்ல அவன் நான் ஏன் பனிஷ் பண்ணலன்னு. ஏன் அப்படி பண்ணீங்க? பனிஷ் பண்ண வேண்டியது அவனை இல்லை, நம்மளை தான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஃப்ரெண்டை நான் அடித்தேன், அதை அவனால் ஏற்றுக்க முடியல, கோவப்பட்டு என்ன அடிச்சிட்டான். நமக்கு ஏன் அந்த கோவம் வரல? நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க? நீங்கள் சொல்கிறதே புரியல, தெளிவாக சொல்லுங்கள். நம்ம இனமே அங்கே அழிஞ்சிடுச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட நமக்கு ஏன் அந்த கோவம் வரல? ஒரு சின்ன பையனுக்கு வந்த கோவம் கூட. ஒரு நாட்டோட பல நாடுகள் சேர்ந்து ஒரு இயக்கத்தை அழிக்கிறதா சொல்லி ஒரு இனத்தையே அழிச்சிட்டாங்க. இந்த உலகத்துல தமிழனை பல இடத்துல துரத்தி அடிச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழன் திருப்பி அடிச்ச ஒரு இடம், ஒரே இடம் இங்க மட்டும்தான். அவன் எந்த தைரியத்துல திருப்பி அடிச்சான்? தனக்காக 6.5 கோடி பேர் இருக்காங்கன்ற தைரியத்துல தான். ஆனா நாம என்ன பண்றோம்? வேடிக்கை பார்க்குறோம். வெக்கமே இல்லாம அழியறது தான் இன மக்கள்னு தெரிஞ்சும், தன் இனத்தோட பெண்கள்னு தெரிஞ்சும். அந்த நேரத்தில் நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்கு எதிராக தான் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்கிற தமிழனும் தன்னை இந்தியனா தான் பார்க்குறான். ஆனா இந்தியா தமிழனை இந்தியனா பார்க்கறதே இல்லை. அதான் உண்மை. நம்ம இனம் அழிஞ்சதை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட கோபம் வரல. நமக்கு கோபமே வரல. அவனை நான் அடிச்சிருந்தா அது தப்புன்னு தெரிஞ்சு அவன் திரும்பி செய்யாம இருந்திருப்பான். அதே மென்டாலிட்டியோட தான் வளர்ந்துருப்பான். இன் ஃபியூச்சர்ல தான் இனமே அழிஞ்சாலும் அதை அவன் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன், நீங்கள் அதை கவனிக்காமல் கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? நான் ஒன்றும் கனவு காணவில்லை. நீங்கள் சொல்வதை கேட்டுண்டிருக்கேன். நீங்கள் பேசுறதுலேருந்தே தெரியுது உங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்லாங்கில். போய் கிளாஸை கவனிங்க. மேம் சாக்லேட். போங்க மா கிளம்புங்க, போங்க. கிளாஸில் மிஸ் அடிக்கிறியா நீ? அவனை நான் அடிச்சிருந்தா அது தப்புன்னு தெரிஞ்சு அவன் திரும்பி செய்யாம இருந்திருப்பான். அதே மென்டாலிட்டியோட தான் வளர்ந்துருப்பான். இது ஒரு பகல் கனவும் அல்ல, ஒரு தனி மனிதனின் கோபமும் அல்ல. அழிந்து கொண்டிருக்கும் ஓர் இனத்தின் கோபம். தன் உணர்வுகளை வெளிப்படுத்த வாய்ப்பின்றி தவிக்கும்